மகா வாக்கியமான விழித்திரு, பதித்திரு, தனித்திரு எனும் வாக்கியத்தில் நாம் இன்று காண இருப்பது விழித்திரு என்பதன் பொருளே. கருணைமிகு வள்ளலார் சுவாமிகள் அருளி செய்த விழித்திரு எனும் மகா வாக்கியத்தின் உயர்ந்த உண்மையான உட்பொருளை அறியாமல் உலகில் பலர் தாம் இரு கண் இமைகளையும் திறந்து மூடாமல் விழித்திருந்து தவம், ஜபம், பூஜை மற்றும் பல வழிபாடுகளை செய்து வருகின்றனர். கருணைமிகு வள்ளலார் சுவாமிகள் அருளி செய்த விழித்திரு என்பதன் உயர்ந்த உண்மையான உட்பொருள் இதுவல்ல. விழித்திரு என்றால் விழிப்புணர்வாக, அறிவாக, நாளும் பகுத்தறிவாக, என்றும் உயர்ந்த ஆன்ம ஞான பேரறிவாக விழித்திரு. என்றும் அதுவே நான், நானே அது எனும் மகா வாக்கியத்தின் பொருளாக என்றும் விழித்திரு. எங்கும் அறிவு துணிவு செயலாக விழித்திரு. உலகெல்லாம் அன்பு கருணை தயவாக என்றும் விழித்திரு. இதுவே அருட்பெரும் ஜோதி கருணைமிகு வள்ளலார் சுவாமிகள் அருளி செய்த விழித்திரு என்பதன் உயர்ந்த உண்மையான உட்பொருளாகும். மேலும் இது போன்ற உயர்ந்த ஆன்மீக கருத்துக்களை தொடர்ந்து வழங்கி வருகிறோம் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம்.